இவர் கொடுத்த பட்டம் நிஜம்தான் ஆகன்னு நினைச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நாயகன் இவங்க கூடலாம் என்ன சேரல் வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எவ்வளோ இழப்பாக இருக்கு எனக்கு பாருங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அதான் ஆமாம், உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதனால அதில் நாயகன் பண்ணேன். சொல்லிக்க என்ன வேணா. அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அதனால அவர் தான் முதல் விண்வெளி நாயகன். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும். அங்க பாத்துக்கலாம். யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்க. என்னடா அது நல்ல காரியம் பண்ற இடத்துல இப்படி பேசுறேன். யாராவது இங்க ஒரு 200 வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க, அதை பத்தி பேச வேண்டாம். ஸோ இன்னொன்று ஒன்று அவரை பற்றி சொல்லணும். நான் மோகனை பற்றி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும். நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அவர் ஒரு கருத்து சொல்லுவார். நாங்கள் பேசுறது பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த விலாச பிரகடனம் தானே அது. இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம், அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இவர் மயிலாப்பூர், அவர் அந்த பக்கம் மகாபலிபுரத்துக்கிட்ட. ஸோ 2 பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ். அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை, இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார். வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் த பேக்கெட், அதை எடுத்துக்குவார். அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு. இவரெல்லாம் அப்படி இல்லை. மோகன் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க எங்களோட. மோகன் அப்படி இல்லை. அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பார். நானும் மோகனை கேட்டது அப்படிதான். இது 2 பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை. அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல். இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது. எப்போ உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான். இந்த புஸ்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம். இங்கே இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான். இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும். அது பண்ணியே ஆகணும். அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியகாரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன மிஞ்சம்? நம்ம இது நம்ம கடமை. இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சான்று. நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது, சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது. இதுதான் சான்று, இதுதான் ஹோப். நாளைக்கு நானும் எழுதுவேன், நீங்க பப்ளிஷ் பண்றதுதான் கரெக்ட். 10 நாடகம் போடட்டும். இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு 2 இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும். அதை போய் நீங்க பாருங்க. ஷோ பார்த்தாரு இல்லையா அவங்க நாடகத்தை, அந்த மாதிரி நீங்க பாருங்க. இட் இஸ் அ virtuous cycle which you must continue. அது பண்ணியே ஆகணும். நான் ஷண்முனாச்சி மாதிரி நான் இந்த மேடையில் ஷண்முனாச்சி கூட வந்திருக்கேன், பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன், மோகன் கூட வந்திருக்கேன், மோகனுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அபூர்வங்கள், அந்த மிருதங்க வாசிக்கிறது, நினைத்தாலே நீக்கம் பண்றது, அங்க நின்று பாரு ரஜினி, இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. பாலச்சந்திரன் சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பின்னே இருப்பாரு. அவர் நகம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு. நகமே இல்லை, இன்னைக்கு ஐடியா வராமல் போயிட போகுதுன்னு நாங்கள் அங்கே இருக்கின்றல் அடிச்சு நிற்போம்.
இது ரொம்ப ஹாப்பியாக நான் வந்த அக்கேஷன். தனியாக என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க, இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு, அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரைக்கும். அது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே அங்கே வேற போனோம் அப்படின்னு, அங்கே போகிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்கே வந்துட்டேன் நான். இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அது வந்து இட்ஸ் அ பிரசன்ஸ். அவர் சோல்லாம் கூட சொல்றேன், அது வேற இது மாதிரி இருக்கு. இட்ஸ் அ பிரசன்ஸ். அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்காது. நான் எனக்கு என்னமோ ஒரு சீன், காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள, பதிலும் வரும். ஸோ இது இட்ஸ் அ குட் திங். ஐ எம் பார்ட் ஆஃப் அ குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் டுடே. இன்னும் நிறையா பண்ணுங்க. 120 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். 45 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏவிஎம் கேளுங்க, 75 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். அதுவும் புக் பப்ளிகேஷன், படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம். ஆனால் கவலையப்படாதீங்க, டிஜிட்டலி படிப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. நான் அரசியல் பேசலைங்க, எப்பவுமே உண்டு. அதில் கை வைக்க முடியாது. அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும். அதை அது செழுமைப்படுத்தும். கல்லில் கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா? டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா? அந்த மாதிரி நடக்கும். சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தா என்னென்னமோ போயிருக்கோம். கேஷவ் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். அந்த கடைசி சீன், பொழைச்சி போன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு. நாங்கள் 3 பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது. வெவ்வேறு துறை எல்லாருமே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் அவர் தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும். உழுது புரண்டு சிரிச்சிடுவோம். என்ன சார் இது, ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால்னு ஏதாவது வந்துடும் அவருக்கு. அதுல யாராவது சம்மந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச, சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், இது ஏதோ வாயில வந்துடுது அப்படிம்பாரு. ஹி இஸ் சோ கைண்ட். அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல, வித் பர்மிஷன் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. அவங்க அப்பா வேற காலமாயிட்டார். நான் அவரை கூப்பிட்டு, அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னா, இல்லையே இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்ட்டு நான். அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு, சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. பாருங்க எங்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு. என்னை வெஞ்சுட்டாருன்னாராம். அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார் அது. எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும். இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினலாம் வரல, தன்னால வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship, and for the work he did, now you all be prepared for more applause to come. ஏன்னா அதான் குவிச்சு வச்சிருக்காரு. இப்ப நீங்க மற்றவங்களை நடிக்க விட்டீங்கன்னா அந்த அப்ளாஸும் உங்களுக்கு தான்.
அதை நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கருணை காட்டினதுனால தான், பாலச்சந்தர் காட்டினதான் தான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே. அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க. நானும் கிரேசி மோகன் டிராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னால் என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடணும்? ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன், ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரி தான். அதனால உங்களுக்கு இங்கே மோகன் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். வணக்கம். The most brainy actor Kamal Haasan நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். Very very hearty speech from that brainy actor because his relationship with Crazy Mohan. நீங்களாம் போயிடாதீங்க ஒரே நிமிஷம். I request each and every member of Crazy Creations to assemble at the backstage for the photograph, please. It is a very very important occasion in the annals of Crazy Creations. We need to record it visually.